ஒரு லக்ஸரியான ஒரு வில்லாவை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுவும் எங்கன்னு கேட்டீங்கன்னா மதுரை சூர்யா நகர்ல தாங்க. கார்னர் பிளாட், கிழக்கு பார்த்த வாசல் அமைச்ச வீடு அது இதுதான். ஸோ வாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வீட்டை பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், ஆக்சுவலி கீழவே ஒரு 3 பெட்ரூம்ஸ்க்கான வீடு இருக்கு. ஸோ இந்த வீடு வந்து டோட்டல் ஏரியா இது எல்லாமே கீழே டீட்டெயில்ஸாக நான் கொடுத்துருக்கேன். பட் அது இந்த வீடு வந்து ஃபுல் ஃபர்னிச்சர்டு வீடாக இருக்குது. ஸோ இந்த வீட்டோட போர்ட்டிகோ தாங்க இது. இந்த போர்ட்டிகோல 2 இனோவா கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெருசாக ஒரு கிரவுண்ட் இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வாங்க பார்த்தீங்கன்னா இங்கே கிழக்கு பார்த்த வாசல் அமைச்சிருக்காங்க. இதுதான் ஒரு ஸ்பெஷலான வீடு. ஸோ இந்த வீட்டை சுற்றிலும் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபுல்லாக செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடு இதுதான் ஹால், லிவிங் ரூம். ஸோ இந்த வீடு ஃபுல் ஃபர்னிச்சரோட அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே டிவி அண்ட் சோஃபாஸ் அண்ட் கட்டில்ஸ் இந்த ஒரு பார்க்கவே லக்ஸரியா இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னு வைங்களேன், மேலே அந்த இதுவே ரொம்ப அழகாகவே இருக்கு. இந்த கிளாஸஸ் எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸஸ் எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ வாங்க இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமை தான் பார்க்க போகிறோம். பூஜை ரூமை போய் பார்ப்போம் வாங்க. இது வந்து கிச்சனோட டைனிங் ஹால். ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான பூஜை ரூம். பூஜை ரூம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ திறந்தோம்னா ஒரு அழகான பூஜை ரூம். ஸோ அடுத்து நம்ம கிச்சனுக்கு போவோம். ஸோ இதுதான் கிச்சன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்பேஸாக இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாகவே இங்கே சமைக்கிறதுக்கு இதாக இருக்குது. ஸோ இங்கே ஷோகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸியாக தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிம்னி, இது ஒரு சிம்னி கொடுத்துருக்காங்க, இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஒரு ஃப்ரிட்ஜுன்னு நினைப்பீங்க, இது ஃப்ரிட்ஜ் கிடையாது. இதில் உள்ள ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவாக தான் இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே மாடுலர் கிச்சன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படிதான். வாஷிங் மிஷினோ வேற எதுவும் இங்கே சமைச்சுக்கணும்னாலும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கொல்லை பக்கம், அதாவது பின்வாசல் வழியாகவும் இங்கே போய்க்கலாம். இங்கே பூஜை மாதிரி பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லாவே இருக்கு. ஸோ இங்கே ஃபுல் ஃபர்னிஷ்டுனால இங்கே ஒரு பெட்டுமே அமைச்சிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அடுத்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா செட்டப்மே ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஃபால் சீலிங் போட்டு அந்த டிவி பார்க்குற டெக்கரேட்டுமே ரொம்பவே அழகாக ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு பெட் கார்ட் போட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஷோகேஸ் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயுமே ஒரு அட்டாச் பாத்ரூம். போகிறோம். ஸோ இந்த வால் டெக்கரேட்டுமே ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லைட் செட்டப்புமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இங்கே லைட் செட்டப்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3, அதாவது 2 ரூம் அண்ட் 3 அண்ட் ஃபர்னிச்சர், அதாவது உள்ள தியேட்டர் செட்டப்மே வச்சிருக்காங்க. உள்ள நீங்க ஜிம் ஃப்ரீக்கரா இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கான ஒரு பிளேஸாகவும் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் நான் காட்டுறேன் வாங்க. ஸ்பேஸை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஜிம் ஃப்ரீக்கரா இருந்தீங்கன்னு வைங்களேன்,
செம்மையாக இங்கே ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போட்டிங்கன்னா. ஸோ இங்கே மேட்டுமே நல்லாவே போட்டிருக்காங்க, சுற்றிலும் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது போக இதுக்குள்ளே தான் ஒரு மினி தேட்டர் செட்டப்பே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த தேட்டர் செட்டப் தான் லக்ஸரி ஃபீலிங்காக இருக்குது, எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, ஏன்னா இன்னும் ஒரு சில வேலைகளில் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது சோஃபா குஷன் சோஃபாவை பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்க்ரீன் டைப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சவுண்டு ப்ரூஃப் கூடிய ஒரு செட்டப், தேட்டர் ஃபுல் செட்டப்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்த ரூம்ஸ்க்கு போவோம். மாஸ்டர் பெட்ரூம், அதாவது மேலே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக தான் இது இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய ரூம், ஒரு கப்புள்ஸுக்காகவே ஒரு இது பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குஷன் சோஃபாஸும் இருக்குது, ஆஸ் யூஷுவல் நம்ம கபோர்ட்ஸும் வச்சுருக்காங்க. கபோர்ட்ஸும் வச்சுருக்காங்க. கர்டன்ஸ், அதாவது இங்கே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு ஏரியாவுமே அமைஞ்சிருக்கு. இது பார்க்கவே ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஒரு லக்ஸரி பாத்ரூமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே குளிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இங்கே இதுக்கு ஆப்போசிட் ரூம் தான் நம்மளோட இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேயுமே ஒரு லக்ஸரி ஃபீலிங் கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் போய் பார்த்துக்கலாங்க. ஸோ வெளியே இந்த வியூ, அதாவது இதுவும் கார்னர் பிளாட்டாக இருக்கிறதுனால இந்த வியூ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ யாராவது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதாவது இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் அண்ட் மேக்கப் கிட்ஸ்க்காகவே ஒரு அமைஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பாத்ரூம், இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு பாத்ரூம் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னு வைங்களேன், இங்கேயுமே ஒரு அவுட்டர் போர்ஷன் தான் இருக்குது. வெளியில், அதாவது மாடிக்கு போகிற வழி, இந்த அவுட்டர் போர்ஷனில் பாதி போர்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ இங்கே மாடிக்கு போகிற மாதிரி ஒரு வழி வச்சுருக்காங்க. ஆகவே நல்லா இருக்குல்ல வியூவு. ஸோ இங்கே மாடிக்கு போயிட்டோன்னு வைங்களேன், இதுதாங்க மாடியோட செட்டப். இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. இந்த வீடு எவ்வளோ ரேட்டுன்னு நினைக்கிறீங்க? 6 crores கிடையாது, 5 crores கிடையாது. இந்த வீட்டுடைய ரேட்டு 3.5 crores கொடுத்துருக்காங்க. ஸோ நெகோஷியபிள் தான். ஸோ இந்த வீட்டினை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது நேரில் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம்.